வண்டி எங்க நிக்குது, இவன் எங்க விழுவுறான் பத்தியா? வணக்கம் மகளே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இந்த வருஷ பொங்கலுக்கு நம்ம ஊர்ல விதவிதமான விளையாட்டு போட்டிகள் எடுத்திருக்காங்க. அந்த விளையாட்டுகளை தான் இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். மாப்ள நீ அட்ரா, நான் பாத்துக்கிறேன். இப்ப பாரு மச்சான், குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதான்டா நட்பு. பொங்கலுக்கு டான்ஸ் போட்டி எல்லாம் வைப்பாங்க. அதுல நாங்களும் கலந்து போன்னு வம்பா வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த பாட்டிங்க. எக்ஸலென்ட், வண்டர்ஃபுல், மார்வெலஸ். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். எது முட்டாளா? இப்ப பாருயா. ஆண்டி ஆண்டி புடிங்கிரு ஆண்டி. ஆண்டி பாப்பாத்து ஆண்டி. ஆண்டிய கரெக்ட் பண்ணா ஆந்திராவை கரெக்ட் பண்ண. யாருப்பா இவரே? பொண்டாட்டி கூட ஜல்லிக்கட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஒருவேளை ஒரு பொண்டாட்டிய பக்கம் மாடு மாதிரி தெரியுதோ? மாடு மாட்டா. மாலை பிடிக்க கூடாது, கொம்பை பிடிக்க கூடாது. கொய்யால் பிடி. சைக்கிள் சைக்கிள். மாடு பிடி மாடு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. அப்பாடி நம்பிட்டான். ஐ வகாந்துட வேண்டியதான். போய் சொல்லண்டா வேணா. ஆண்களோட சட்டையில துணி காய போடுற கிளிப்பை போட்டு விட்டு அதை அவங்க கையால தொடாம ஆட்டியே கீழே விழ வைக்கணும். இதான் அந்த கேம். ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ இந்த வந்து போறானே. இதுவும் அதே சேம் கேம் தான். ஆனா ஆண்களுக்கு கிளிப்பை சட்டையில போட்டு விட்டாங்க, பெண்களுக்கு கிளிப்பை மண்டையில போட்டு விட்டுருக்காங்க. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திருச்சு. ஏபா யார் முதல்ல போய் அந்த குச்சியை பிடிச்சி சுத்திட்டு கரெக்டா எல்லை கொட்ட தொடுறாங்களோ அவங்க தான்ப்பா வின்னரு. மாட்டு பொங்கல் அதுமா, மாட்டுக்கு வந்த சோதனையா பாருங்க. அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நண்பர்களே. அந்த செடிக்கு மாடு வரைஞ்சிருக்கா பாருங்க நண்பர்களே. பாருங்க மாடு வரைஞ்சிருக்கா பாருங்க. நான் ஒரு அத்தை. என்னமா இது மீன் முள்ள சப்பி போட்ட மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் மாடா? இது மாடா? இது உங்க ஊர்ல பாரு. இது மாடா? இது என்ன? இது மாட்டுக்கு இது மாடா? இது நான் மாட்டோட உரிமை ஆளு. நானும் ஒரு மாட்டுக்காக போராடணும். இந்த மாதிரியே மாட்டை வருவாங்க யாராவது? வருஷம் வந்து மாடு இது மாதிரி வருவாங்க சொல்லு. இந்த மாதிரி கன்றாவியான குளத்தெல்லாம் பார்க்க கூடாதுன்னா இந்த பசங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஏமா இப்ப 1 2 3 சொன்னதும் எல்லாரும் இந்த கூல் ட்ரிங்க்ஸை கையால தொடாம வாயால குடிக்கணும், சரியா?
நமக்கு வெற்றி 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 மேல் வெற்றி நாங்க ஜெயிச்சிட்டோம். அடுத்ததாக பெண்கள் பச்சை மிளகாய் சாப்பிடும் போட்டி நடைபெறுகிறது. யார் அதிகமா பச்சை மிளகாய் சாப்பிட்டு தண்ணியை ஃபுல்லா குடிச்சு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரு. பச்சை மிளகா அது காரம் இல்ல, மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. ஐயோ உரைப்பு தாங்க முடியலையே. தலைவரே தலைவரே. இதுவும் சாப்பிடுற போட்டி தான். ஆனா இது ஒரு மிஸ்டரியான சாப்பிடுற போட்டி. அங்க 4 பொட்டலம் இருக்கும். அதுல உள்ள என்ன இருக்கோ பிரிச்சு பார்த்து கண்டிப்பா அதை சாப்பிட்டே ஆகணும். என்ன முங்குறாயா, நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம். அடுத்து பசங்களுக்கான சாப்பிடுற போட்டி. சும்மாவே நம்ம பசங்க பரோட்டா பிரியாணி வெட்டுன்னு வெட்டுவாங்க. இப்படி ஒரு போட்டியா வச்சா சும்மா விடுவாங்க, வெளுத்து கட்டிட்டாங்க. இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. சாம்பார மொத்தம் ஊத்தி இட்லி பண்ண சாட்டிடா. முழு கட்டு கட்டுற பாருங்க. ஆட்டவா தம்பி போதும்பா, நீ தான்ப்பா இந்த போட்டி ஜெயிச்ச. சாப்பிடாத போதும். எல்லா கொட்டி அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். நீங்க போய் பொருட்டா எடுத்துருவா. இந்த வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ போடணும் அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த கணவன் மனைவி பொங்கல் விளையாட்டுகள் ஆரம்பிச்சிட்டாங்களே. பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. ஏப்பா இந்த புருஷ பொண்டாட்டிகளுக்கு கேரம் போர்டு, செஸ், கிரிக்கெட், வாலிபால் இது போல கேம்ஸ் ஏதாச்சும் கொடுக்கலாம்ப்பா. வெறும் இந்த பலூனை உடைக்கிறது, வாயில ஊட்டுறது, தூக்கி வச்சுட்டு ஓடுறது இப்படிதான் கொடுப்பானுங்க போல. எரியுதடி மாலா போடு. புருஷ பொண்டாட்டிகளுக்கு மட்டும் தினசா கேம் வைப்பாங்க போல. இங்க பாருங்க, புருஷங்களா காலம் பூரா பொண்டாட்டிகளை சுமக்குறாங்க. ஆனா அதெல்லாம் பத்தாதுன்னு அவங்களோட கால்ல சுமந்துகிட்டே ரேஸ் போகணும்னு சொல்றாங்க. அடுத்து இந்த கேம் பாருங்களேன். டேய் இதெல்லாம் நாங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனா அந்த கல்யாணம் முடிஞ்சதும் நாங்க விளையாட்டுடா. சேரையெல்லாம் மொத்தமா அடிக்க வச்சு யாரு உயரமா உட்காந்துருக்கான்னு பாக்குறது. அதையே ஒரு கேம் ஆக்கிட்டீங்களா? சோழமுத்தா போச்சா? சூப்பர். அடுத்ததா பொண்டாட்டி தூக்கிட்டு ஓடுற கேம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஐயோ போச்சே, அவனுக்கு பொண்ணு பார்க்க வந்து எனக்கு பொண்ணே பார்க்க முடியாம போச்சு. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ரெடி 1 2 3 போய் பொண்ணை தூக்கிட்டு வாங்கப்பா. இவங்களை தூக்கிட்டு ஓட சொன்னா பொண்டாட்டியை போட்டு பொழக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க தூக்கிட்டுலாம் ஓட வேணாப்பா, ஒரே இடத்துல தூக்கிட்டு நின்னா போதும் அப்படின்னு கேம் வச்சுட்டாங்க. 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். மேட்ச் ஸ்டார்ட், டீம் ரெடி. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். கீழே இறங்குப்பா. இவர் என்னப்பா ஜான்சனாவோட ஃபினிஷர் போடுற போல தோல்ல தூக்கி வச்சிருக்காரு. And his name is John C. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. நெக்ஸ்ட் அப்பா உனக்கு வேற கல்ல முட்டாய் வாங்கி தரேன் வாடி செல்லம் அப்படிங்கிற மாதிரி இவர் தூக்கி வச்சுட்டு போறாரு. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ்.
கீழே சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எல்லவோ மயக்கம். அடுத்ததா பெண்கள் ஆண்களுக்கு வாயில வாழைப்பழத்தை ஊட்டுற போட்டி. அது சாதாரணமா இல்ல, கண்ணை கட்டிக்கிட்டு. ஹலோ துபாயா? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. டேய், அது யாரா அவன்? அந்த ஆன்டிங்க மேல ரோமன் ரைட்ஸ் மாதிரி வந்து ஸ்பீரை போட்டுது. அடுத்ததாக பெண்கள் பலூனை பிடிக்கும் போட்டி. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆண்கள் தூக்கி போடுற தண்ணி பலூனை பிடிக்கணும், அதான் போட்டி. என் வாழ்க்கையில பல சண்டை போட்டிகளை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு மோசமான சண்டையை நான் பார்த்ததே இல்லைங்க. ஏப்பா, அடுத்ததா கயிறு இழுக்கும் போட்டி ஆரம்பம் ஆயிடுச்சுப்பா. செம்ம தமாஷா இருக்கும், எல்லாம் வாங்கப்பா. டயரை கெட்டியா புடிச்சுக்க. நான் ஓகேன்னு சொன்னாதான் விடணும். நீங்க ஓகே சொன்னாதான் நான் விடணும், அவ்வளவுதானே? ஆமா, கவலைப்படாதீங்க பாஸ். நீங்க ஓகே சொன்னாதான் நான் விடுவேன். ஓகே ஓகே. பாப்பம்பட்டி அணி மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களம் இறங்க போகிறார். என்னன்னா ஆண்கள் பலசாலின்னு சொன்னாலும் நம்ம பெண்கள் கிட்ட அவங்களால ஜெயிக்க முடியுமா? ஐயோ போச்சே. எது முட்டாளா? இப்ப பாருயா. ஆண்டி ஆண்டி புடிங்கிரு சாமி. ஆண்டி பாப்பாத்துக்கு ஆண்டி. ஆண்டியை கருப்பணும். இதுக்கே எப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போறது மாமியார் ரஸ் மருமகள் கயிறு இழுக்கும் போட்டி. டயரை கெட்டியா புடிச்சுக்க. நான் ஓகேன்னு சொன்னாதான் விடணும். நீங்க ஓகே சொன்னாதான் நான் விடணும், அவ்வளவுதானே? ஆமா, கவலைப்படாதீங்க பா. நீங்க ஓகே சொன்னாதான் நான் விடுவேன். ஓகே ஓகே. ஆண்டி ஆண்டி புடிங்கிரு சாமி. ஆண்டி பாத்து. ஆண்டி. இந்த பலூனை வச்சு இன்னும் இவங்க என்னென்ன கேம் தான் கண்டுபிடிக்க போறாங்கன்னு தெரியலப்பா. என்னாச்சு? என்ன ஆஹா, அந்த மறுபடியும் ஆரம்பிச்சான்ல. கேப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் புள்ள பண்றானையா. ஸ்லோ சைக்கிள் ரேஸ்க்கு எவ்வளவு சேஃப்டியோட ஹெல்மெட்டோட வந்திருக்காரு பாருங்க. நம்ம அங்கிள் பைக்ல போகும்போது கூட இப்படி ஹெல்மெட் போட்டு போயிருக்க மாட்டாரு. வண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. ஸ்லோ சைக்கிள் ரேஸ்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஸ்பீட்ல போயிட்டு இருக்கணும். ஆனா இந்த ரெண்டு பேரும் பல வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல. ஒரே இடத்துல கட்டைய போட்டு நின்ட்டானுங்க. மச்சான் மாட்டிக்கிட்டாரு கொடிய நாட்டிக்கிட்டாரு. மச்சான் மாட்டிக்கிட்டாரு கொடிய நாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டான் சரியா மாட்டிக்கிட்டான். மட்டும் சொல்லல மாட்டினாடா இவன் நிலைமைய பா. யோ, அவன் தான் கம்பு எடுத்துட்டு வரான்னு தெரியுதுல்ல. அவன் முன்னாடி போய் நின்னுக்கிட்டு அடி அடின்னு சொல்லிட்டு இருக்க.
லெமன் இந்த ஸ்பூன் கேமையும் மியூசிக்கல் சேரையும் இணைச்சி நம்ம ஆளுங்க புதுசா ஒரு கேம் ரெடி பண்ணிருக்கானுங்க. இவனுங்க அதுக்கு ஒரு படி மேல போய் டிராக்டருக்கெல்லாம் மியூசிக்கல் சேர் போட்டி வச்சிருக்கானுங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. என்ன தவளை கால நூலை கட்டி விட்ட மாதிரி நாலா பக்கமும் இந்த ஆண்டிங்க தாவுதுங்க. பொறுமை ஐயோ கொதிக்கிறாரே. அட கன்றாவியே. என்ன செய்யறது? கொஞ்சம் ரைட்டு டேய் பிஜேபில இருக்க வாட்டர் ஸ்லைடு கேம்ஸ் எல்லாம் ஊர்லயே உருவாக்கிட்டீங்களே, யாரா நீங்களா? நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களம் இறங்க போகிறார். இங்க பாருங்கம்மா, நான் பக்கெட்டை ஓபன் பண்ணதும் உள்ள இருக்க பொருளை யார் ஃபர்ஸ்ட் தொடுறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு, ஓகேவா? எருமை பாட்டு சாமி. நல்ல வேலை நான் அதை பிதிக்கல. ஐயோ ஐயோ இன்னமும் இந்த வட்டாரத்துக்குள்ளேயே சுத்துறமே. ஒரு மணி நேரம் இங்கனுக்குள்ளேயே இருந்தா என்ன அர்த்தம்? வீடு போய் சேர்றதுக்கு எப்படி ஒரு மாசம் உங்களுக்கு ஐயா? இத மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களே விவகாரமான பலூன் கேம். ஐயோ 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.